மேட்ச். டிங் டிங். நான் என்ன பண்றது? இன்னைக்கு சும்மா ரெஸ்லிங் மேட்ச் வேற இருக்கு. அதுக்கு ஏன் கவலைப்படுற? ரொம்ப டென்ஷனா இருக்கா? இத பாரு. எனக்கு பின்னால அடிபட்டிருக்கு. அதான் பிரச்சனை. இதுல நான் இன்னைக்கு கெம்முமாக்கியோட சண்டை போடணும் வேற. உன் பிரச்சனை எனக்கு புரியுது. கவலைப்படாத கெனிச்சி, நான் உனக்கு உதவி செய்யறேன். சரி, இன்னைக்கு கெனிச்சிய ரெட் கலர்ல பெல்ட் போட வைக்க முடியுமா? அப்ப நான் அவனுக்கு ஒரு டெக்னிக் கத்து கொடுக்கறேன். நீ ரெட் கலரை பாக்கும் போதெல்லாம் காளமாடு மாதிரி அதை துரத்துக்கிட்டே ஓடுவ. ஓகேவா? இது நல்ல ஐடியாவா இருக்கு. சீக்கிரமா எனக்கு சொல்லு ஹட்டோரி. காளமாடு மாதிரி ஓடுற நிஞ்சா டெக்னிக். இப்ப நீ போட்டிக்கு தயாரா இருக்க கெனிச்சி? அட நிஜமாவா? ஆமா, ஞாபகம் வச்சுக்கோ. எப்ப ஒருத்தன் உன் தோள் மேல கை வைக்கிறானோ அப்போ இந்த டெக்னிக் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். என்னோட லெஃப்ட் சைடுல இருக்கிறது கெனிச்சி, அப்புறம் என்னோட ரைட் சைடுல இருக்கிறது அமாரா. கெனிச்சி, கெமுமாக்கி, ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக் கெனிச்சி. சுமோ ரெஸ்லிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி ஸ்டெடி கோ. வாவ், கலக்கிட்ட கெனிச்சி. இந்த அளவுக்கு வந்து முதல்ல சிவப்பு கலரை ஊத்திட்டு அப்புறம் ஒரு துணியை எடுத்து மூடிடணும். பாஸ், எல்லா விஷயமும் தயாரா இருக்கு. ஓ அப்படியா? நானும் ரெடியா இருக்கேன் கியோ. பெல்ட் கலரை மாத்திர கோஹா நிஞ்சா டெக்னிக். டண்டனாய். சின்ன நிஞ்சா டெக்னிக்கை வச்சு பெரிய வேலை செய்ய போறோம். தேடுறான் பாரு கெனிச்சி, அவன் டார்கெட்டை தேடுறான் பாரு. போடா போ, உன் இடத்துக்கு போ. அவன் அந்த சிகப்பு கலர் பெயிண்ட்ல விழுந்து முழுசா சிகப்பா மாறிடுவான். அந்த நேரத்துல நான் உனக்கு கண்ணாடியை காட்டுவேன். அதுக்கப்புறம் கெனிச்சிக்கு கோவம் வந்து பைத்தியக்காரத்தனமா கண்ணாடியை பார்த்து விரட்டிட்டு ஓடுவான். அப்படியே ஓடிக்கிட்டே டவுனுக்கு போயிடுவான். நீ அந்த பெட்டிக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல? ஓடி போய் அந்த பெட்டியை தாக்க ஆரம்பிப்பான். இப்படி பண்ண கூடாது. காசு கொடுத்து தான் வாங்கணும். பியானோ கிளாஸ்க்கு போறதுக்கு அந்த நேரத்துல யுமிகோ வருவா. யுமிகோ வந்ததும் கெனிச்சி, இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போடுறவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். என்னால அதை நினைச்சு பார்க்கவே முடியல. சரி போ, போய் கெனிச்சியை கூட்டிட்டு வா. ஓகே பாஸ். என்னது? கெமுமாக்கி கெனிச்சிய சுமோ ஃபைட்டிங்க்கு கூப்பிட்டிருக்கானா? ஆமா, அவன் கெனிச்சி கிட்ட நல்லா வாங்க போறான். ஆனா ஏன் கெமுமாக்கி இவனை கூப்பிடுறான்? ஆமா, கெனிச்சி கிட்ட கத்துக்கணுமா, அதனால தான் ஃபைட் கூப்பிட்டிருக்கான். நிச்சயமா இதுல ஏதோ பிளான் இருக்கு. இன்னொரு முறை என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? சரி பரவாயில்ல, இவ்ளோ அட பிடிக்கிற, வாங்கிட்டு போ. ஆமா ஆமா, உன்ன மாதிரி பெரிய ஆளுகிட்ட அடி வாங்குறது நல்லது இல்ல. நிச்சயமா. இப்ப மாட்ட போற பாரு. ஏய் தம்பி, என் தோள் மேல ஒரு அடி போடுறியா? சரி, அடிக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. வா மரா, நான் ரெடியா இருக்கேன். இந்த ஃபைட்டுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் ரெஃபரி. இப்போ நீங்க ஃபைட் ஆரம்பிக்கலாம். ரெடி ஸ்டடி கோ. கலரை மாத்திர நிஞ்சா டெக்னிக். ஏய் கெனிச்சி, உனக்கு என்ன ஆச்சு? டிங் டிங். அட கெனிச்சி, இவன் எப்படி இங்க வந்தான்? நல்ல வேளை, நான் சரியான நேரத்துக்கு வந்ததுனால இவன் அதுல விழல. பாஸ், நீங்க வைக்க பொரியல நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. ஏய் கியோ, நான் சொன்ன பிளானுக்கு என்கிட்டயே கண்ணாடி காட்டுறியா? வேண்டா கெனிச்சி, விட்டுரு. வேண்டா கெனிச்சி, சொல்றது கேளு. வேண்டா கெனிச்சி, விட்டுரு. என்ன விட்டுரு கெனிச்சி. வேண்டா கெனிச்சி, பயமா இருக்கு, என்ன விட்டுரு. வேண்டா வேண்டா வேண்டா. யுமிகோ, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நல்ல வேலை தப்பிச்சேன். ஆனா உதறல் இன்னும் நிக்கலையே. என்னோட ஜூஸ் கேன் எல்லாம் வெளியில கொட்டிட்டியா? இல்ல இல்ல, நான் இத பண்ணல. சொல்றது கேளுங்க. இது என்ன? நான் தான் சொல்றேனே, நான் இத பண்ணல. கெமுமாக்கி, நீ இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேங்கிறது என்னால நம்பவே முடியல. யுமிகோ, நான் சொல்றது கேளு ஒரு நிமிஷம். நான் எப்படி நான் உன்கிட்ட பேச விரும்பல. யுமிகோ யுமிகோ ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. என்ன ஆச்சுன்னா யுமிகோ, சொல்றது கேளு. கெமுமாக்கி இப்படிதான் ஏதாவது ஏடாகூடமா பிளான் பண்ணுவான்னு முன்னாடியே எனக்கு தெரியும். நிஞ்சா டெக்னிக்கோட உதவியால மட்டும்தான் இந்த ஹியூமன் பப்பர்ஸ் எல்லாம் ஒழுங்கா சுமோ ரெஸ்லிங் பண்ண முடியும். நாமளும் நிம்மதியா யார் ஜெயிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரெடி ஸ்டெடி கோ.